மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இது ஒரு முக்கியமான காரியமாய் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இதுவரைக்கும் நீங்கள் இந்த சத்தியத்தை கேட்டிருப்பீர்களோ தெரியாது, கேட்டிருப்பதற்கு வாய்ப்பில்லை. உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததால் தான் நமக்கு உயிர்த்தெழுதல் உண்டு. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் போது ஒருவரும் அவரை பார்க்கவே இல்லை. இதை நாங்கள் ஆணித்தரமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிற்பாடுதான் எல்லாருக்கும் காட்சி கொடுத்தாரே ஒழிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் போது ஒருவரும் பார்க்கவே இல்லை. உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவர் விவசாயியாய் வழிப்போக்கனாய் இயேசு கிறிஸ்துவை போலவும் காட்சி கொடுத்திருக்கிறார். அப்படியே நம்முடைய இந்த ரகசிய வருகையிலும் நாம் உயிரோடு எழும்பும் பொழுது ஒருவரும் பார்க்க போவதே இல்லை. இதைத்தான் நாம் ரகசிய வருகை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மட்டுமல்ல, மரியாளிடத்தில் மரியாள் இயேசு கிறிஸ்து காணவில்லை என்று சொல்லி கல்லறையின் பக்கத்தில் இருந்து அழுது கொண்டிருக்கும் பொழுது இயேசுவை கண்டவுடனே அந்த மரியாள் சொன்னாள், அந்த மரியாள் வந்து இயேசுவை கட்டிப்பிடிக்க வருகிறாள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மரியாளே என்னை தொடாதே, நான் இன்னும் பிதாவின் வீட்டிற்கு போகவில்லை என்று சொல்லி இருக்கிறார். இப்படி சொன்ன நம்முடைய ஆண்டவர் கொஞ்ச நாள் கழித்து தோமாவிடத்தில் வந்து, தோமாவே என்னை நீ தொட்டுப்பார் என்று சொல்லுகிறார். மரியாளிடத்திலே தொடாதே, இன்னும் பரலோகத்துக்கு நான் போகவில்லை, பிதாவினிடத்திலே போகவில்லை என்று சொன்ன ஆண்டவர் தோமாவிடத்திலே தொட்டுப்பார் என்று சொல்லியிருக்கிறார். என்றால் இந்த இடைப்பட்ட காலத்திலே நிச்சயமாய் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போயிருக்க வேண்டும். அதை யாரும் பார்க்கவில்லை. அப்படித்தான் நீயும் நானும் ரகசிய வருகையிலே பரலோகத்துக்கு போகிறதை உலகத்தில் உள்ள ஒருவனும் பார்க்க கூடாத நிலை இருக்கிறது. உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லுகிறேன். ஈசாக்கு அங்கே சமவெளியிலே நிற்கிறான். ரெபெக்காளை எலியேசர் கூட்டுக் கொண்டு வருகிறார்கள். ரெபெக்காளை வீட்டிலிருந்து ஆள் அனுப்பிவிட்டார்கள். அவங்க அப்பா அம்மா அனுப்பிட்டாங்க. ஆனாலும் ரெபெக்காள் எலியேசரோடு வந்து கொண்டே இருக்கிறாள். இந்த ரெபெக்காள் இயேசுவோடு இணைகிறதை ஒருவரும் பார்க்கவில்லை. அந்த ஈசாக்குக்கும் இயேசுவாகிய ஈசாக்குக்கும் ஈசாக்காகிய இயேசுவுக்கும் ரெபெக்காளுடைய சபையாளுக்கும் சபையாகிய ரெபெக்காளுக்கும் மாத்திரமே தெரியும் என்று நான் உங்களுக்கு அறுதியிட்டு சொல்கிறேன். அதுபோல நாம் போக போவதையும் யாரும் காணப்போவதில்லை. அதனால இது ரகசிய வருகை என்று நாம் சொல்கிறோம். சபையை கூட்டிக் கொண்டு போகும் இந்த ரகசிய வருகையில் நாம் கைவிடப்பட்டோம் என்றால் வரப்போகிற அந்திகிறிஸ்துவின் 7 ஆண்டு ஆட்சியிலே அல்லோலப்பட வேண்டும். தேவனின் கோப ஆக்கினையை அனுபவிக்க வேண்டும். இந்த ரகசிய வருகை எப்போது நடக்கும்? இது ஒரு கேள்வி. பிதா ஒருவர் தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். அந்த நாளையும் நாளிகையும் ஒருவருக்கும் தெரியாது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து வருவார் என்று எப்படி நாம் அறிந்து கொள்கிறது? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை வாசித்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நாம் எல்லாரும் இருளின் பிள்ளைகள் அல்ல, நாம் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். தேவன் வரக்கூடிய இயேசு கிறிஸ்து வரக்கூடிய அந்த நேரத்தை நாளிகையை நாளை வேண்டுமானால் அறியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த காலத்தை நாம் அறிந்திருக்கிறோம் என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறான். ஆக இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், உலக காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இது கடைசி காலமாய் தெரிகிறது. நிச்சயமாய் இந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து வருவார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் தான் நாம் எல்லாரும் சொல்கிறோம், இன்று காலையிலோ இன்று ராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ இயேசு கிறிஸ்து வருவார், இது நடக்கும், ரகசிய வருகை நடக்கும், நாம் அறியோம், அதனாலே ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்னொரு கேள்வி, இப்படித்தான் நீங்கள் கிறிஸ்தவர்கள் 2011 ஆண்டுகளாய் அல்லது 2012 ஆண்டுகளாய் இயேசு வருவார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் இன்னும் வரவில்லையே, தாமதம் ஏன்? இப்படி பல கேள்விகள் வந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்கிறேன், தாமதம் என்றால் பலருடைய கருத்து எப்படி தெரியுமா? பலருடைய கருத்து, தாமதம் என்றால் சுவிசேஷம் இன்னும் உலகத்தில் எல்லா இடத்துக்கும் போய் சொல்லப்படவில்லை, எல்லா இடத்துக்கும் சுவிசேஷம் சொல்லப்பட்ட பிற்பாடுதான் இயேசு கிறிஸ்து வருவார் என்று ஒரு சிலர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் ஆதாரமாய் எடுத்துக்கொள்கிற வசனம் மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அது சொல்லுகிறது, ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியின் சகல இடங்களிலும் உலகத்தின் சகல ராஜ்யங்களிலும் பிரசங்கிக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்படியானால் இயேசு கிறிஸ்து வருவதற்கு இன்னும் சகல இடங்களிலும் கடைசி வரைக்கும் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்றால் இன்றைக்கு ராத்திரியிலே இயேசு வருவார், சேவல் கூவும் நேரத்தில் இயேசு வருவார் என்று இப்பொழுதே வருவார் என்று ஏன் சொல்லுகிறீர்கள்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். ராஜ்யத்தின் சுவிசேஷம், இப்பொழுது நீயும் நானும் பிரசங்கிக்கிற சுவிசேஷம் ராஜ்யத்தின் சுவிசேஷம் அல்ல.
நீயும் நானும் பிரசங்கிக்கிற சுவிசேஷம் ரட்சிப்பின் சுவிசேஷம். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் அந்திகிறிஸ்துவின் 7 ஆண்டு காலத்திலே சொல்லப்படுகிற சுவிசேஷம். அது அப்பொழுது நடக்கிற காரியம். அது உலகத்தின் முடிவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது உலகம் முடியாது. இயேசு கிறிஸ்து வரும் பொழுது உலகம் அழியாது. ஆக உங்களுக்கு நான் சொல்கிறேன், ரட்சிப்பின் சுவிசேஷம் சொல்லப்பட்டாயிற்று. அதனால இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ராத்திரியோ நாளை காலையிலோ சேவல் கூவும் நேரத்திலோ கண்டிப்பாய் வருவார். விசுவாசத்தோடு இருங்கள்.